டெல்லியில வளர்ச்சி ஊழலற்ற ஆட்சி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள். அப்படி கூட அவங்க ஆட்சிக்கு வரல. முதல்ல வரும்போது ஆம் ஆத்மி பெரும்பான்மை கிடையாது. ஆம் ஆத்மி முதலில் ஆட்சி அமைக்கும் போது உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும், பிஜேபி தான் நிறைய சீட் வின் பண்ணுச்சு. நேரடியாக எதிரிகளாக இருந்த காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணி அமைத்து முதல் முறையாக கெஜ்ரிவால் அவர்கள் அங்க முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார். அதற்கு பிறகு இரண்டாவது முறைதான் அவரால் ஆட்சி அமைக்க முடிந்தது. இருந்தாலும் கூட இப்பொழுது மக்கள் மீண்டும் வளர்ச்சி அரசியலை நோக்கி, இந்திய வல்லரசு தேசம் உலகத்தினுடைய முதல் தேசமாக பொருளாதார அளவிலும் மக்கள் நலன் சார்ந்த அரசு என்கிற அளவிலும் முன்னேறி கொண்டிருப்பதை மக்கள் உணர்ந்து இந்த ஒரு முடிவை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்பாக பேசின நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்த தம்பி பேசினாரு. அதை நான் எதையும் பொருட்படுத்தலை. ஏன்னா தோல்வியில் இருக்கிறவங்க கொஞ்சம் புலம்பதான் செய்வாங்க. அதனால நான் என்னைக்குமே எதிர்கட்சிகள் பாஜக ஜெயிக்கும் பொழுது புலம்புறதை நாங்கள் என்னைக்குமே காது கொடுத்து கேட்கறது இல்லை. ஏன்னா எங்களுடைய கவனங்கள்லாம் மக்கள் மேலதான் இருக்கு. இருந்தாலும் கூட இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் போட்டியிட்டதற்காகவே நான் நாம் தமிழருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இடைத்தேர்தல் அப்படின்னும் பொழுது ஒரு ஆளுங்கட்சி மிகப்பெரிய அராஜகங்களை கட்டவிழ்க்கும். அந்த அராஜகங்களுக்கு இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியும் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் தகவலும் நமக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. அந்த விதத்தில் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இடைத்தேர்தலை பொறுத்தவரை அந்த முடிவு எதிர்பார்த்தது தான். இனிமே ஆளுங்கட்சி தான் வரும் அப்படின்றது. இந்த முறை பாஜக தேர்தலை புறக்கணித்ததற்கு கூட அது ஒரு முக்கியமான காரணம். மக்களிடம் வாக்குக்கு பணம் வாங்குவது, தேர்தல் ஊழல். அதாவது இங்க திராவிடத்தினுடைய வெற்றி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு தமிழகத்துல ஒரு காலத்துல சாராயம்ன்றதே ஒண்ணு இல்லாம இருந்தது. மது பழக்கம் என்பதே இல்லாத ஒரு மாநிலமா தமிழகம் இருந்தது. முதல்ல மது விலக்க கருணாநிதி கொண்டு வந்தார். அப்ப ராஜாஜி நடு இரவுல கொட்டு மழையில கருணாநிதி வீட்டு வாசல்ல போய் நின்று மதுவிலக்கு தமிழகத்தில் அனுமதிக்க வேண்டாம் என்று எவ்வளவு கெஞ்சி கேட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை மீறி கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தார். அது போல இன்றைக்கு அதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழகத்துல பெரும்பான்மை சதவீத மக்களை மது பழக்கத்திற்கு ஆளாக்கின ஒரு பெருமை திராவிட கட்சி, முக்கியமா திமுகவை சாரும். அதே போல இன்றைக்கு ஊழலுக்கு பழக்கப்படுத்திட்டாங்க. எலெக்ஷன்னா ஓட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லி. அதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முறை பாஜக இடைத்தேர்தலை புறக்கணித்தது. அதுல ஓரளவு வெற்றியும் கண்டிருக்கிறது. மக்களிடம் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கிறது. விழிப்புணர்வை ஏற்படுத்துறதை விட அந்த இடைத்தேர்தலில் போட்டிடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதாவது ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் ஆளுங்கட்சி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு புறம் இருந்தாலும் கூட தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லையா? அப்புறம் மக்களே ஒரு முடிவுக்கு வந்துட மாட்டாங்களா? இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளுங்கட்சி தான்ப்பா ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட மாட்டாங்களா? இல்ல, நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது கிடையாது. ஏன்னா இடைத்தேர்தல்கள்ல தொடர்ந்து நாம போட்டிட்டு இருக்கோம். பல முறை டஃப் ஃபைட் கொடுத்துருக்கிறோம். அதெல்லாம் வேற விஷயம். இப்ப 2026 சட்டசபை தேர்தலை முன்னோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ தமிழ் மக்களிடம் ஒரு உரையாடல், ஓட்டுக்கு காசு வாங்குறது அப்படிங்கிறது வேண்டாம், அது ஆரோக்கியமானது இல்லை அப்படிங்கிற ஒரு உரையாடலை நிகழ்த்த வேண்டிய ஒரு கட்டாய தருணம் இருக்கிறது. அந்த கட்டாய தருணத்திற்கான ஒரு நல்வாய்ப்பாக இந்த இடைத்தேர்தல் புறக்கணிப்பை பாஜக முன்னெடுத்திருக்கிறது. அதுல ஓரளவு வெற்றியும் கண்டிருக்கிறது. அது இப்போ உங்களுக்கு இப்ப புரியாது. 2026 தேர்தலின் போது எப்படி மக்களிடம் ஒரு டிஸ்கஷன் வருதுன்னு நீங்க பாருங்க. இப்போ நான் திருவண்ணாமலையில போட்டு போட்டேன். என்னுடைய நான் பிரச்சாரம் செய்த 387 இடங்களிலும் ஓட்டுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிதான் என்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன். ஆனா 1,60,60,000 மக்கள் ஓட்டுக்கு காசு இவர் கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு ஓட்டு போட்டாங்க. அந்த ஆரோக்கியமான சூழ்நிலை தான் நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த 1 லட்சங்கிறது 4 லட்சமா 5 லட்சமா மாறுவதற்கு வெகு தொலைவு கிடையாது. அந்த 1,60,60,000 அப்படிங்கிறது. ஆகையால மக்களிடம் தேர்தல் அரசியல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜெயிக்கிறது இல்ல, அந்த தேர்தல் அரசியலை நோக்கிய அரசியல் பயணம் என்பதுல பாஜகவிற்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் கொள்கை சித்தாந்தம் சார்ந்தவர்கள். எங்களுடைய சித்தாந்தம் எது மக்களுக்கு நல்லது, எது மக்கள் சேவை, எது மக்கள் நலன் என்றுதான் நாங்கள் பயணிக்க முடியுமே தவிர எல்லாத்தையுமே தேர்தல் ஓட்டு கணக்குல எங்களால பயணிக்க முடியாது. இது எங்களுடைய சித்தாந்தமும் கிடையாது. எங்களுக்கு அதிமுக்கிய அவசிய தேவை மக்களிடம்
ஓட்டுக்கு பணம் வாங்குவது என்கிற அந்த ஊழல் அரசியல்வாதிகளின் ஆரம்பித்து இன்றைக்கு ஊழலின் பங்குதாரர்களாக மக்களையும் மாற்றிவிட்ட இந்த மிக கொடூரத்திற்கு எதிரான உரையாடலை துவக்க வேண்டிய ஒரு அதிமுக்கிய தேவை பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்திய தத்துவம் சார்ந்த எங்களுக்கு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா மத்த எந்த மாநிலத்திலயும் இவ்வளவு ஓட்டுக்கு பணம் வாங்குற கலாச்சாரம் கிடையாது. எங்கேயுமே இங்க இந்த அளவுக்கு இல்ல. தமிழகம் தான் அதுல மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது. அது எல்லோருமே கூட கூடி பேச வேண்டிய ஒரு தருணம் இருக்கு. அவரு நேரடியா வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அதுக்குதான் சொல்ல வர்றேன், பணம் கொடுத்து ஜெயிக்கிற அப்படிங்கிற அந்த விஷயத்தை பணம் கொடுக்காதவங்க சொல்லணும். கர்நாடகாவில் பாஜக பணம் கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்கலாம். இல்லை எலக்டோரல் பாண்டில் நீங்கள் பணமே வசூலிக்கலை, அதனால் அங்கே எந்த செலவும் பண்ணலை தேர்தலுக்குன்னு சொன்னீங்கன்னா பண்ணலாம். அது ஒரு லீகலான சிஸ்டம் சார். மக்கள் கிட்ட வீடு வீடாக போய் இந்தாங்க ஓட்டுக்கு 2000 ரூபாய் இந்தாங்க வச்சுக்கோங்க. இல்லை அதெல்லாம் எதுக்கு? தேர்தல் செலவு நீங்கள் எலக்டோரல் பாண்டு பாஜகவும் கொடுத்துருக்கிறது. பாஜக ஒரு தொகுதிக்கு 4 கோடி ரூபா 40 கோடி ரூபா செலவு பண்ண கணக்கு வந்திருக்குது. நீங்க எலெக்ஷன் அவர் அஸ்வத்தாமன் ஏதோ இடைமறிக்க சொல்லுங்க சார். இல்ல மதுரையில சு வெங்கடேசன் பணம் கொடுக்காம ஜெயிச்சாரா? லெனின் அவர்கள் நேர்மையா பதில் சொல்ல முடியுமா? அந்த கேள்வி அவர்கிட்ட முன் வைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு சொத்து என்ன, அவர்கிட்ட ஏது அந்த பணம், அதை யோசிக்கணும்ல. செய்தி வந்ததற்கு பிறகாகவே நீங்க பாஜகவுக்கு முற்றிலும் புறந்தள்ளப்பட்டதுன்னு சொன்னீங்களா? அஸ்வத்தாமன் நீங்க 40 லட்சம் ரூபாய் தான் செலவு பண்ணீங்களா மதுரையில? நீங்க நிறுத்துனீங்களா? எவ்வளவு செலவு பண்ணீங்க? அண்ணாமலை எவ்வளவு செலவு? அவர் பேசிட்டு ஸ்கைப்ல இருக்கனால. சீனாவுல இருக்கா? நீங்க தொடர்ந்து பேசுங்க. சீனாவுக்கு தானே எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. சீனாவுல இருக்கா? என்ன சீனாவுல இருக்கா இந்த விகிதாச்சார ஓட்டுரிமை? சீனாவை நீங்க கேக்குறீங்க. ஜனநாயக நாடுகள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், பல நாடுகள் இருக்கு. அது சோசியலிச நாடுங்க, அது சோசியலிச நாடு. அங்கேயும் வாக்குப்பதிவு உண்டு, அங்கேயும் வாக்களிக்கிற முறை உண்டு. நான் சொல்றது பல நாடுகள் இருக்கு. அதாவது இதான் பிரச்சனை. இருங்க கொஞ்சம் இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்தா 2 விஷயங்கள்ல வரும். ஒண்ணு இடைத்தேர்தல் தேவைப்படாது. இல்ல நான் இறந்து போனாங்களா? இல்ல நீங்க இத கேளுங்க. நான் சொல்லிடுறேன். அஸ்வத்தாமன் ஒரே நிமிஷம். எங்க போயிட்டு இல்ல நான் ஒரே நிமிஷம். நான் சொல்லிடுறேன். ஈரோடு கிழக்குல ஏன் பணம் கொடுத்து ஜெயிக்கிறாங்க, அதுல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக பாஜக நீங்க கர்நாடகாவுக்கு போனீங்க, அவரு சீனாவுக்கு போயிட்டாரு. இல்ல வரட்டும், அது ஒண்ணும் தப்பு இல்ல. சீனாவுக்கு போட்டு எல்லா நாடுகளுக்கும் போட்டோம். நான் மதுரைக்கு முதல்ல போனேன். அதுக்கு பதில் அவர் நண்பர் லெனின் அவர்கள் நீங்க நின்ன தொகுதியில சொல்றீங்க காசு வாங்கினாலும் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க எனக்கு தெரியாது. செலவு கணக்கு நீங்க பேசாதீங்க தயவு செய்து. அந்த சினிமா ரொம்ப நாளா பத்தி நீங்க பேசாத, அது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றேன், இங்க பாருங்க அஸ்வத்தாமன் சார், நான் மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன். ஆனா கார்ப்பரேட்டுக்கு தான் வாடகைக்கே விட்டுருக்கீங்க. கம்யூனிஸ்ட் அலுவலகம் முழுசும் உங்க ஆபீஸே அங்க இல்ல. அதெல்லாம் நான் பேச விரும்பல. உங்க குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்லுவாரு. இன்னைக்கு நாட்டை வாடகை விட்ட மாதிரியா? அது எங்க சொத்துங்க, எங்க சொத்து. அது இதுல இருந்து ரொம்ப விலகி எங்க சொத்து. நாளைக்கே தூக்கி வச்சுட்டு இன்னொரு ஆள் கொடுப்போம்.